நீங்க கேக்கு மட்டும் நீங்க வெட்டல, நீ கேக்கு மட்டும் வெட்டல ஒழிய கேக்குக்கு பயிலா நீ என்ன பண்ண சோத்து சட்டியை தூக்கிட்ட. ஏன்னா இவனுக்கு கிண்டுனா வாசனை கிண்டுனா போதுமே. நான் அடிக்கடி சொல்லுவது, இந்திய நாட்டு முஸ்லீம்கள் எல்லாம் ராணுவம் தேடுதான், எல்லாம் வந்து காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டான், எப்படிடா பிடிக்கும் இருக்கான். அங்க ஒரு முஸ்லீம் ஆபீசர் இருந்திருக்கான், ரொம்ப எல்லாம் சிரமப்படாதீங்க, ஊருக்கு நடுவில் டாக்ஸ் வச்சு பிரியாணி கிண்டுங்க, வாசனத்தை உள்ள வந்துருவான்ட்டான். இவனை தேடவே வேண்டாம், இவன் சோத்துக்கு தான் அடிமை. அதான் பார்த்தா ஆலிம் சார்லாம், கேக்கு வெட்டினா கிறிஸ்டின் சொல்லிடுவான், ஹாப்பி பர்த்டேனா கிறிஸ்டின் சொல்லிடுவான், மீலாது நபின்னு நம்ம அரபுல போட்டு நாம் என்ன செய்யலாம், அரபில பாட்டு பாடிட்டோம்னா நாம் என்ன செஞ்சிடலாம், மீலாது நபின்னு சொல்லி இபாதத் என்று மக்களை ஏமாற்றலாம். இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சமூக தீமை. யாரோ தந்தை பெரியாரை வந்து அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சியிலே ஒரு விஷயங்களை தவிர வேறு எந்த புரட்சியும் அவர் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதுமே புரட்சியாக இருந்தது. 23 ஆண்டுகள் நபித்த வாழ்க்கையும் புரட்சி. ஆனால் இன்றைக்கு அந்த புரட்சியை பற்றி சமூகம் பேச தயாராக இல்லை. அதற்கு பதிலாக இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒருவர் மூட நம்பிக்கை என் காலில் போட்டு புதைத்து விட்டேன் என்று சவால் விட்டார்களோ அவர்கள் பேராலே இன்றைக்கு மூட நம்பிக்கை உருவாக்கி செய்வதுதான் சமூக தீமையிலே மிகப்பெரிய கொடுமை. அதையும் தாண்டி எந்த இணை வைப்பை ஒழிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்தார்களோ, வானம் பூமிகளையும் படைத்த இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று, கற்களையும் சிலைகளையும் அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் எவன் வணங்கக்கூடாது என்று அதை ஒழிப்பதற்காக இந்த சமூகத்திற்கு ஒளிவிளக்காக வந்தார்களோ அவர்களின் பெயராலே இணை வைக்கின்ற கூட்டம் உருவாகி இருக்கிறது. இதைவிட சமூக தீமை வேறு எந்த தீமையை நாம் பார்த்துவிட முடியும்? அதையும் தாண்டி இன்றைய சமூகத்துறையில் இருக்கின்ற சில விஷயங்களை நான் பேசலாம் என்று நான் தலைப்புக்குள்ளே ஆசைப்படுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக தீமை என்ற தலைப்பு. நாம் பத்திரிகையை தொடர்ந்து படித்து வருகிறோம். பத்திரிகை நன்கு வாசிப்பவர்களுக்கு 2 நாள் பத்திரிகை செய்தி படித்தாலும் மட்டும் போதும் மனித சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மனித சமூகத்தின் பயணம் தவறான பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் மனதில் இருக்கக்கூடிய துர்சிந்தனைகள், அவனுடைய வழிகாட்டல் எவ்வளவு தவறாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மிகவும் வேதனையான விஷயம், 2 நாளாக தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2 நாளாக தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள். உமா மகேஸ்வரி என்ற ஒரு ஆசிரியை, உமா மகேஸ்வரி என்ற ஆசிரியை, இம்ரான் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன், அவனுடைய தந்தை பேர் ரஃபீக், மகன் பேர் இம்ரான், 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கத்தியில் கூறிய ஆயுதத்தை கையில் எடுத்து தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியை பதம் பார்த்திருக்கிறான். கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியை கொள்கின்ற அளவுக்கு அவன் துணிந்து போயிருக்கிறான். வயது என்று கேட்டால் அவனுக்கு வயது சரியாக 14 வயது இப்பொழுதுதான் பூர்த்தி அடைந்திருக்கிறது. அரசாங்கம் நினைத்தால் கூட அவனை மத்திய சிறைச்சாலையை அடைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜுவைனலாக இளம் பாலகனாக இருக்கிறான். ஆனால் அவன் கையிலே எடுத்தது கத்தி. யாரை கொல்வதற்கு? தனக்கு பாடம் கற்றுத் தருகின்ற ஆசிரியை கொல்கின்ற அளவுக்கு மனநிலை மாறி போயிருக்கிறது. ஒரு மாணவ பருவத்திலே அவன் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக, அல்லது நன்கு ஓடி ஆடி விளையாடி உடல் தேகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக, நல்ல சிந்தனைகள் உருவாவதற்கு பதிலாக அவன் உள்ளத்திலே கசப்பு உணர்வு, ஏன் இந்த உலகிலே வாழ வேண்டும், என்னை யாரும் எதிர்த்து கேட்டால் அல்லது என்னை கேள்வி கேட்டால் அவன் வாழக்கூடாது என்ற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் மனநிலை எப்படி போயிருக்கிறது? அதற்கு காரணம் என்ன? பெற்றோர்கள் வீட்டிலே அவனுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவது கிடையாது. விளையாட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாக கூட ஆயுதத்தை எடுத்து எச்சரிக்கை செய்யார்கள் என்று சொன்னார்கள். யாரும் ஆயுதத்தை எடுத்து எச்சரிக்கை செய்வதற்கு கூட மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இந்த சிறுவன் 14 வயது ஆகின்ற பொழுதே ஆயுதத்தை எடுத்து கொலையும் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் எங்கே போயிருக்கிறான்? இதற்கு சமூகத்துடைய பெற்றோர்கள் பொறுப்பல்லவா? பெற்றோர்களுடைய கவனம் எங்கே இருந்திருக்கிறது? மகனுடைய மனநிலையை கூட, எண்ண ஓட்டத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் எங்கே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள்? தொலைக்காட்சியிலா அல்லது தொழிலா? சொந்த தொழிலில் கவனமா அல்லது தொலைக்காட்சி மீது மோகமா? மகன் ஏன் இப்படி சிந்தனை மாறி போய் கற்றுக் கொடுத்த ஆசிரியை கொள்வதற்கு கொலைகாரனாக மாறி இருக்கிறான் என்ற சிந்தனைக்கு பெற்றோர்கள் வர வேண்டும். சமூகம் அந்த பார்வையில் இருக்க வேண்டும். இது படிப்பினை. இந்த இம்ரான் என்ற மாணவன் உமா மகேஸ்வரி என்ற ஆசிரியை கொலை செய்திருப்பது அவன் ஆசிரியை மட்டுமல்ல, 2 பிள்ளைகளுடைய தாயும் சேர்த்து கொலை செய்திருக்கிறான். இது போன்ற சமூக அக்கறை இல்லாத சின்னஞ்சிறு வயதிலே இளைஞர்கள் உருவாகின்ற காரணத்தினால் இவன் யார் என்று பார்க்க மாட்டார்கள். மொத்தத்தில் இவன் ஒரு இஸ்லாமியன் என்ற பார்வையும் பதிந்திருக்கிறது.
இவரை வேற யாராக இருந்தால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனாலும் ஒரு இஸ்லாமிய சிறுவனாக இருந்தாலும் அவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அல்லவா, உன் முன்மாதிரி மாணவனாக இருக்க வேண்டும் அல்லவா. ஆனால் இவன் ஆசிரியை கொலை செய்கின்ற அளவுக்கு போயிருக்கிறான் என்று சொன்னால் அவனை தூண்டுகின்ற வக்கரமான காரியங்கள் எது என்று பார்க்கின்ற பொழுது சமூகத்தில் இருக்கிற ஊடகத்தினுடைய தாக்கம் கடுமையாக இருக்கிறது. ஒரு பாடல், அந்த பாடலே கொலைவெறி, பாட்டே கொலைவெறி கொலைவெறி என்று பாடல். அதற்கு மானங்கட்ட நாய்கள் உட்கார்ந்து அதுக்கு விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் நடத்துறான். இதே ஒரு டீச்சர் உட்கார்ந்துட்டு கமான் ஜாயின் வித் மீ கொலைவெறி பாடலை பாடி அவ என்னோட சேர்ந்து எல்லோரும் பாடுகள் என்று சொல்லி விஜய் டிவில பாட்டு பாடி காண்பிக்கிறான். இதுல என்ன தவறு இருக்கு என்று கேட்கிறான். கால என்ன ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல பாடல்களை ஏற்றுவதில் என்ன தவறு என்று ஒரு ஆசிரியை கேட்டால் விஜய் டிவியில் தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் பண்ணா ஒரு டீச்சர் அவர், இதுல என்ன தவறு இருக்கிறது? அதே வார்த்தை இதே கொலைவெறி சிந்தனையாக மாறி ஒரு ஆசிரியை கொலை செய்திருக்கிறான். கார்ட்டூனை வைத்து பார்த்தால் கார்ட்டூன்ல பழி வாங்குவது,